This video is sponsored by SPU Digital Marketing. இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டென்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட் பாசிட்டிவ் சென்டென்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ்னா என்னங்க சார்? உங்களுக்கு பாசிட்டிவாக எப்படி ஒரு கொஷின்ஸை நம்ம மேக் பண்ணுறது, பாசிட்டிவாக எப்படி சென்டென்ஸ் சொல்கிறது, ஸோ அப்படி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். உங்கள் ஆல்ரெடி சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். சப்ஜெக்ட்னா என்னங்க? ஏ சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஐ வி யூ தே ஹீ ஷி இட். ஐ வி யூ தே ஹீ ஷி இட். இப்போ ஐ வி யூ தே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஹீ ஷீட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஓகே, ஐ வி யூ தேக்கு ஹேவ் ப்ளஸ் verb 3 ஃபார்ம், ஹேவ் ப்ளஸ் verb 3 ஃபார்ம். ஓகே, ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் verb 3, ஹீ ஷீ இட்டு ஹேஸ் ப்ளஸ் verb 3. ஓகே, ஸோ ஐ வி யூ தேக்கு ஹேவ் ப்ளஸ் verb 3, ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் verb 3. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ ஐ வி யூ தேக்கு ஹேவ் ப்ளஸ் verb 3 ஃபார்ம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் கான் தேர், ஐ ஹாவ் கான் தேர், நான் அங்கு சென்றுள்ளேன், நான் அங்கு சென்றுள்ளேன். ஐ ஹாவ் கான் தேர், நான் அங்கு சென்றுள்ளேன். ஐ ஹாவ் கான் டு சென்னை, நான் சென்னைக்கு சென்றுள்ளேன். ஐ ஹவ் கான் டு டியூஷன், நான் டியூஷனுக்கு சென்றுள்ளேன். ஐ ஹவ் கான் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு சென்றுள்ளேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, we have gone there, we have gone there, நாங்கள் அங்கே சென்றுள்ளோம். we have gone there, நாங்கள் அங்கே சென்றுள்ளோம். we have gone டு சென்னை, நாங்கள் சென்னைக்கு சென்றுள்ளோம். we have gone to market, நாங்கள் மார்க்கெட்டுக்கு சென்றுள்ளோம். we have gone to சினிமா, நாங்கள் சினிமாவுக்கு சென்றுள்ளோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, யூ ஹேவ் கான் தேர், யூ கேன் கான் தேர், நீங்கள் அங்கே சென்றீர்களா? யூ கேன் கான் தேர், நீங்கள் அங்கே சென்றீர்களா? யூ கேன் கான் டு டியூஷன், நீங்கள் டியூஷனுக்கு சென்றீர்களா? யூ கேன் கான் டு டெம்பிள், நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்களா? யூ கேன் கான் டு மீட் தம், நீங்கள் அவங்கள சந்திச்சிருக்கிறீர்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஓகே, they have gone there, they have gone there, அவர்கள் அங்கு சென்றுள்ளனர். they have gone there, அவர்கள் அங்கு சென்றுள்ளனர். they have gone cook, அவர்கள் குக்கிங் செய்துள்ளனர், அவர்கள் குக்கிங் செய்துள்ளனர். they have gone to swim, அவங்க நீந்துள்ளனர், அவர்கள் நீந்துள்ளனர். இதுக்கு பார்க்கலாம். he has eaten, he has eaten, அவன் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டான். அருண் has eaten, அருண் சாப்பிட்டான். அருண் has cook, அருண் சமைத்தான். அருண் has work, அருண் வேலையில் இருக்கின்றான். அருண் has sitten, அருண் உட்கார்ந்திருக்கிறான். இது மாதிரி நீங்கள் ஹீக்கு பதிலாக நேம்ஸை போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, she has work, she has work, அவளுக்கு வேலை இருக்கிறது. she has work, அவளுக்கு வேலை இருக்கிறது. she has cook, அவள் சமைத்திருக்கிறாள். she has cook, அவள் சமைத்திருக்கிறாள். she has write, அவள் எழுதியிருக்கிறாள். she has read, அவள் படித்திருக்கிறாள். அபி ஹேஸ் ஒர்க், அபி வேலையில் இருக்கிறாள். அபி ஹேஸ் குக், அபி சமைத்திருக்கிறாள். அபி ஹேஸ் ரைட், அபி எழுதியிருக்கிறாள். இது மாதிரி ஹீக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் நேமி, ஷீக்கு கேர்ள்ஸ் நேமி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இட் ஹேஸ் ஈட்டன், இட் ஹேஸ் ஈட்டன், அது சாப்பிட்டது. இட் ஹேஸ் சிட்டன், அது உட்கார்ந்தது. இட் ஹேஸ் ட்ரான், அது வரைந்தது. இட் ஹேஸ் கான்,
ஸோ அது போனது. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸையும் ஐவியூ தே ஹேவையும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்தோடைய 4 டைப்ஸும் இருக்குது. அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூ டென்ஸ் எல்லாத்தோடைய 4 டைப்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான முறையில் ஆங்கிலத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். என் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் கேஸ்.